ஹலோ நண்பா நம்பீஸ், வெல்கம் டு கதிர்வாய். தளபதியோட கடைசி படம் ஜனநாயக படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்னைக்கு தேதி பார்த்தோன்னா ஜனவரி 30 இந்த மாதமே முடிய போகுது. 27ஆம் தேதி தீர்ப்பு வழங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க உயர் நீதிமன்றத்தில். அந்த தீர்ப்பு நமக்கு நல்லதாக தீர்ப்பு வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். கடைசியில் அதுவும் கைவிட்டு போச்சு. என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே தனி நீதிபதி ஆஷா பார்த்தீங்கன்னா அவங்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு சொன்னாங்களே, அந்த தீர்ப்பை நாங்கள் ரத்து பண்ணுறோம். மறுபடியும் இந்த கேஸ் அவங்களுக்கே நாங்கள் மாற்றி விட்றோம், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். இந்த தடவை சென்சார் போர்டு அதிகாரிகள் கருத்துக்களை கேட்டு நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இந்த சென்சார் போர்டு அதிகாரிகள் எப்படி படக்குழு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ண வருவாங்க, அப்போ நாம் முந்திக்கிட்டு போய் ஒரு மனு தாக்கல் பண்ணிடுவோம், ஏன்னா எங்களை கேட்காம எந்த தீர்ப்பு வழங்கக்கூடாது அப்படிங்கிற மனு தாக்கல் போட்டாங்க. ஆனால் படக்குழு ஒரு முடிவெடுத்துக்காக இந்த விஷயம் ஒரு சோசியல் மீடியாவில் பரவுது. அதாவது இது மாதிரி நாங்கள் கேஸை வாபஸ் வாங்கிக்குவோம், படத்தை ரிலீசிங் கமிட்டிக்கு அனுப்புறதுக்கு சம்மந்தம் தெரிவிச்சுக்க அப்படிங்கிற நியூஸ் பரவுது. எந்தளவுக்கு உண்மை தெரியல. அடுத்த மாதம் 15-17 ரிலீஸ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. இது உண்மையும் தெரியல. வெயிட் பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு. இப்போ ரசிகர்கள் அதை மறந்துட்டாங்க. எல்லோரும் அவங்க கட்சி விலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவை தலைவர் சிஎம் சீட்டில் உட்கார வைக்கணும்னு அவங்க கட்சி விலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.